Hey guys, I'm Priscilla here. Welcome back to my channel. Nammaniki enjoyenjaami nammaloda elloda favorite ana album song adula irundhu Dhee oda makeup look la recreate pannirken. I'm really happy how it turned out. Dhee oda ella looks me pathina vera level la irundhu, but idu vandu enoda personal fave, so idu na romba naala recreate pannum nenicha song release aanadhula irundhu hope I did justice for this look. Idu eppadi recreate pannalam vaanga paakalam. Idu da first time on channel paakringa, take a moment to subscribe to our channel, tap the notification bell icon. Idhe mara makeup videos, makeup reviews, skincare, vlogs, hauls ellame paathutte irukla. Neenga mother social media la follow panna, description link irukku, follow pannikonga. Anga nama innum nariya connect pannalam. Vaanga video ku polam. First things first, moisturiser. இதுக்கு நான் Plum E-Luminence moisturiser தான் எடுத்துக்கிறேன். இதோட ரீசன் என் ஃபேஸை ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணது. அவ்வளோ ஆயிலியாக இல்லை, பட் ஆயிலி ஸ்கின் பீப்புள் இதை வந்து தவிர்த்துக்கோங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அது ஆயிலியாக இருக்கும். இதெல்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ணி நான் வந்து மசாஜ் பண்ண விட்டுக்கிறேன். உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். லிப்பை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். லிப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும். நான் இதுக்கப்புறம் மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணால் அது எனக்கு அவ்வளோ ட்ரைங்காக இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். நான் ஐப்ரோஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேஸ் மேக்கப் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி நான் அதுக்கு பெட்டன்வில் ஐப்ரோ கிட் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஐப்ரோ பென்சில் உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் ஏதோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து திக்காக, ரொம்ப வந்து புஷியாக இல்லை ஐப்ரோஸ், ரொம்ப தின்னாக, ரொம்ப நார்மலாக இருந்தது. ஸோ அதே தான் நானும் இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறேன். சின்ன சின்ன ஸ்ட்ரோக் மோஷனில் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்பூலி வச்சு நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எலிகல் ப்ரோ கன்சலர் இன் ஷேட் fawn வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து உங்கள் ஐப்ரோஸ் வந்து க்ளீனாக டிஃபைண்டாக இருக்கும். ஸோ ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் எல்லாத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஃபேஸஸ் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்தேன். ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். இது எனக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் கொடுக்கும். என் மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். நான் Nykaa Primer எடுத்து என்னோடய ஃபர்ஸ்ட் பேஸ்க்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதோட போஸை ஃபில் பண்ணது ஒரு சிலிகான் ப்ரைமர். என்னோடய ஃபைன் லைன்ஸ், போஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணி எனக்கு ஒரு ஈவனான ஸ்மூத்தான பேஸ் கொடுக்கும். நான் மிஸ்க்லே ஃபுல் கவரேஜ் கன்சிலர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஆரஞ்ச் கன்சிலர் இன் ஷேட் 13. இது எனக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ, அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். தீக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஈவனான பேஸ் இருந்தது. அதை அச்சீவ் பண்ண தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், சீம்லெஸ்ஸாக வந்து உங்களோட பிளெண்டரோ இல்லை ப்ரஷஸ் யூஸ் பண்ணி வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஸ்கின்னோட ஸ்கின் மாதிரி ஆகிடணும். நான் பிளெண்ட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த பிக்மெண்டேஷன், என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகிறது. இப்போ என்னோட பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள்ஸை இன்னும் கொஞ்சம் கன்சில் பண்ணுறதுக்கு நான் எல்ஃப் camo கன்சிலர் இன் ஷேட் டீப் சாக்லேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் எங்கெல்லாம் ஆரஞ்ச் கன்சிலர் அப்ளை பண்ணணும் அங்கே திருப்பி வந்து இந்த கன்சிலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹை கவரேஜ் கன்சிலர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட பிக்மெண்டேஷன், ஆக்னி, பிளெமிஷஸ், ஸ்கார்ஸ் இங்கெல்லாம் அப்ளை பண்ணி இங்கே பிளெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் வந்து சீம்லெஸ்ஸாக வந்து கவர் பண்ணிடும். இதையும் பார்த்தீங்கன்னா வந்து டைம் எடுத்து வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பிளெண்ட் பண்ணும்போது இங்கே பார்க்கலாம் அது ஒரு நல்ல ஒரு கவரேஜ் வந்து எனக்கு கொடுக்குது. நான் ஃபவுண்டேஷனுக்கு Lakme 95 ஃபவுண்டேஷன் இன் ஷேட் கூல் கோகோ அண்ட் வெட்டனல் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஈவன் பார்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட Loreal ஹமர் ஐலைனர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு டியூவி பேஸ்க்காக, ஏன்னா அது ஒரு மேட் ஃபவுண்டேஷன், எனக்கு ஒரு டியூவி பேஸ் வேணும். அதுக்காக நீங்கள் டியூவி ஃபவுண்டேஷன் வேணாலும் டியூவி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ தென் சீக்ஸில் எல்லாத்தையும் வந்து ஃபிங்கர்ஸால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்பஞ்ச் வச்சு வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான். ஸோ நான் கவரேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பில்டப் பண்ணிக்க போகிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு. தீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனான ஒரு நல்ல ஒரு கவரேஜ் பேஸ் இருந்தது. இப்போ நெக்கில் பார்த்தீங்கன்னா நான் வெட்டனல் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா எடுத்து அப்ளை பண்ணி அங்கேயும் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நெக்கில் வந்து எனக்கு பிக்மெண்டேஷன் டார்க்காக இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லாத ஸ்டெப் நீங்கள் பண்ண வேணாம். நான் எலிகல் ப்ரோ கன்சிலர் இன் ஷேட் எஸ்ப்ரெஸோ எடுத்து நான் வந்து என்னோடய ஹால் ஆஃப் த சீக்ஸ், என்னோடய ஜா லைன் இதெல்லாம் வந்து நான் வந்து கவர் அவுட் பண்ண போகிறேன். ஏன்னா தீக்கு பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான வந்து ஒரு சீக் போன் அண்ட் ஜா லைன் வந்து இருக்குது. ரொம்ப ஒரு டிஃபைண்டான, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டான ஜா போன். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டெப் பண்ணுறோம். என்னோடய ஜா லைன், என்னோடய நோஸ் நான் இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீம் கான்டருக்கு உங்கள் ஃபவுண்டேஷனோட 2 or 3 ஷேட்ஸ் டார்க்காக இருக்க வந்து கன்சிலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ண ஸ்பஞ்சிலே வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ இது பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிளெண்ட் பண்ணாலும் அப்படியே ஹார்ஷ் லைன் மாதிரி இருக்கும், நேச்சுரலாக இருக்காது. ஸோ கான்ட்ரு மட்டும் டைம் எடுத்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் Maybelline ஏஜ் 1 கன்சிலர் இன் ஷேட் கேரமல் வந்து எடுத்துக்கிறேன். என்னோட இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
ஸோ தீக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்டான சீக் போன்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து நீங்கள் இது மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். ஸோ லைட்டாக வந்து உங்களோட கியூபிட் போத் சின் அண்ட் ஃபோர்ஹெட்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை பிளெண்ட் பண்ணும்போதே தெரியும் என்னோட சீக் போன் வந்து லிஃப்ட் ஆகும். ஸோ ஒரு இல்யூஷன் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ ஹைலைட்டிங் கன்சிலர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லுக்குக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம இப்போ சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து RCMA நோ கலர் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ண போகிறது கிடையாது. என்னோடய அண்டர் ஐஸ் எனக்கு எங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்வெட் ஆகுமோ, எனக்கு ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுமோ அங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய மவுத் சுற்றி. ஸோ என்னோடய காண்டரை கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறதுக்காக என் காண்டர் கிளியும் வந்து நான் வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்கள் காண்டர் வந்து டிஃபைன் பண்ணும். இப்போ நான் ஐலிட்ஸில் அதே கன்சிலர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி என்னோட ஐஷேடோக்காக வந்து என்னோடய ஐலிட்ஸ் வந்து ப்ரெப் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த நிக்கா கே ஐஷேடோ பேலட் மோக்கா மிக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்க இந்த ஒரு லைட் ஒரு கூல் ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரான்ஷனில் அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன் வேணுமோ அந்தளவுக்கு நான் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் ஸ்மால் சர்க்குலர் மோஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஒரு டிஃபைனான க்ரீஸ் கிடைக்கும், கொஞ்சம் டெப்த் கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ டைம் எடுத்துக்கோங்க பிளெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ என்னோட ஃப்ளாட் ஷேட் ப்ரஷில் லைட்டாக வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். என்னோட செட்டிங் ஸ்ப்ரேவை நான் Maybelline மாஸ்டர் ஹைலைட்டர் எடுத்து அந்த ப்ரஷில் ஸோ நான் வந்து ஐலிட்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். தீ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கோல்டன் ஷேட் தான் வந்து ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரஷில் அப்ளை பண்ணிட்டு நான் ஃபிங்கர்ஸால் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ அந்த எட்ஜஸை பிளெண்ட் பண்ணுறதுக்கு திருப்பியும் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் எட்ஜஸை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் மஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து எட்ஜஸ் பார்க்க வந்து பிளெண்டடாக இருக்கும். திருப்பியும் அதே ஐஷேடோ பேலட்டில் இருக்க ஒரு கிளிட்ரி ப்ரௌன் ஷேட் எடுத்து ஸோ என்னோட சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து என்னோடய லோ லேஷில் தான் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தியோட மேக்கப்பே பார்த்தீங்கன்னா அந்த ஐ லுக் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அழகாக இருந்தது பார்க்க. ஸோ அந்த ப்ரௌன் ஷேடை பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லைட் ப்ரௌன் ஷேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாப் அவுட் ஆச்சு தீக்கு. ஸோ நம்ம ஐஸை வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ நான் NYB லைனர் எடுத்து வந்து நான் தின்னாக வந்து லைன் பண்ணிக்கிறேன் என்னோட ஐஸை. ஸோ ரொம்ப திக்காக வேணாம், நீங்கள் விங் லைனர் அதெல்லாம் எதுவும் வரைய வேணாம். ஜஸ்ட் ஒரு நார்மலான லைனர் வரைஞ்சா போதும். ஒரு சிம்பிள் லைன் போதும். இப்போ நான் ஸ்டேப்பர்க்கி காய்ச்சல் எடுத்து என்னோட வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் மஸ்ட். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐஸ் டிஃபைண்டாக பார்க்க நல்லா ப்ரொட்ரூடிங்காக இருக்கும். இப்போ நான் வெட் அண்ட் வைல்ட் ப்ளஷ் மஸ்காரா மேக்ஸ் வால்யூம் சம்திங் மஸ்காரா. ஸோ அதை எடுத்து நல்லா வந்து என்னோடய லேஷ் வந்து கோட் பண்ணிக்கிறேன். நம்ம கண்டிப்பாக வந்து இந்த லுக்குக்கு ஃபால்ஸஸ் அப்ளை பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி என்னோட லேஷை நல்லா வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்யூமும் கொடுக்குது, நல்லா லென்த்தனும் பண்ணுது லேஷஸை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸஸ் வந்து ஆஃப் கேமராவில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தான் ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷன் பேக்கன் பிளாட் இன் ஷேட் டீப் டார்க் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் காண்டர் பண்ணியிருக்கோம். அதை செட் பண்ணுறதுக்கும் அதை இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இந்த ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தீக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜா லைன் அந்த சீக் போன் தான் பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ அதே பவுடர் என்னோட ஜா லைன்லையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நோஸையும் வந்து காண்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரான்சர் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து பிளெண்ட் பண்ண டைம் எடுத்துக்கோங்க, இல்லை ஹார்ஷ் லைன் மாதிரி தெரியும். நான் ப்ளஷுக்கு வந்து Colorbar ப்ளஷ் இன் ஷேட் வந்து ஸ்வீட் ஸ்கார்லெட் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஃப்ளஷ் ஆஃப் சிக்ஸ் தான் இருந்தது. கலர்லாம் அவ்வளோ டிஃபைண்டாக இந்த கலர் தான் தெரியல. ஸோ அதனால நான் இந்த கலர் வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ணுறேன். இட் கிவ்ஸ் அ வெரி நேச்சுரல் ஃப்ளஷ். எல்லா ஸ்கின் டோனுக்கும் வர இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஐ ரியலி லவ் த கலர். இப்போ ஹைலைட்டிங்க்கு நான் வெட் அண்ட் வைல்ட் ஹைலைட்டர் இன் ஷேட் ப்ரெஷஸ் பெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹைலைட்டர். தீக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைலைட்டட் சீக் போன்ஸ் இருந்தது. ஸோ அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ஷ் லைன் மாதிரி தெரியக்கூடாது ஹைலைட்டர். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் தான் கோடு போட்ட மாதிரி இருக்கும், அது மாதிரி தெரியக்கூடாது. உங்கள் ஸ்கின்குள்ளே ஸ்கின்னாக வந்து பிளெண்டாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அண்ட் நோஸ் ஸ்டிப் லைட்டாக கியூபிட் போலி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு நான் Loreal infallible செட்டிங் ஸ்ப்ரே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சீம்லெஸ்ஸாக செட் பண்ணும். பவுட்ரினஸ் கேக்கினஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துடும். நம்ம லிப்ஸ்டிக் போகிறோம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மிஸ்க்லே லிப் லைனர் இன் ஷேட் காஃபி ப்ரௌன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லிப்ஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். தீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நியூ லிப்லாம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க.
ஸோ ஒரு பிங்கிஷ் நியூட் மாதிரி. ஸோ அதை நம்ம இன்றைக்கி அச்சீவ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் NYB லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் மக்ஸ் அண்ட் ஹக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதை லைட்டாக வந்து சென்டர் ஆஃப் த லிப்ஸில் அப்ளை பண்ணி ஃபிங்கர்ஸ் அதிலே வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். சச் அ பியூட்டிஃபுல் ஷேட் இது. ஃபைனலாக மேக்கப் லுக் முடிஞ்சது. நான் ஆஃப் கேமராவில் என்னோட அவுட்ஃபிட், ஹேர், ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா DIY தான். கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவ். இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சரிஷ். Stay tuned guys. Bye bye.